லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. விழிப்புணர்வே விண்ணக வாழ்வை தரும். அன்பர்களே, இன்று பொதுக்காலத்தின் 33ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். பொதுக்காலத்தின் இறுதி வாரத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். உலக முடிவில் என்ன நிகழும், நாம் எந்தளவுக்கு உறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இறுதி என்ற வார்த்தை முடிவு என்றும் அர்த்தம் தருகிறது. பிறப்பில் தொடங்கும் நமது வாழ்க்கை இறப்பில் முடிவடைகிறது. நமது வாழ்வின் இறுதி கட்டத்தில் நம்மை அறியாமலேயே நாம் கடந்து வந்த பாதை நம் கண்முன் வந்து போகும். பல நேரங்களில் நமது இறப்பிற்கு பின்பு நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாம் செய்த செயல்களின் அடிப்படையில் நாமே தீர்மானித்து கொள்ள முடியும். இவ்வுலகில் வாழ்ந்தபோது நாம் எதை விதைத்தோமோ அதையே அறுவடை செய்வோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றது. இப்போது முதல் வாசகத்தை வாசித்து நமது சிந்தனைகளை ஆழப்படுத்துவோம். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். அன்பர்களே, சிறிய இறைவாக்கினரான மலாக்கி நூலின் இறுதியில் ஆண்டவரின் நாள் என்ற தலைப்பில் இந்த இறைவார்த்தைகள் கூறப்பட்டுள்ளன. இதில் இருவகையான மனிதர்கள் எடுத்து காட்டப்படுகிறார்கள். முதல் வகையினர் ஆணவக்காரர், கொடுமை செய்வோர். இவர்கள் அனைவரும் எரியும் சூளையில் சருகாக்கப்படுவர் அல்லது சாம்பலாக்கப்படுவர். இரண்டாம் வகையினர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர். இவர்கள் அனைவரும் நீதியின் கதிரவனின் ஒளியை பெற்று நிலைத்த நீடித்த வாழ்விற்குள் செல்வர். இதுவே அவர்களுக்கு நலம் தரும் மருந்தாக அமைகிறது. இங்கே மருந்து என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து சற்று ஆழமாக சிந்திப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோர் அனைவரும் தீமையையும் தீமை செய்வோரையும் வெறுத்து நீதியின் பக்கம் நிற்பதால் அவர்கள் எண்ணற்ற துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இவ்வுலகில் வாழும் காலம் முழுவதும் அவர்கள் இத்தகைய இன்னல்களை அனுபவித்து உள்மனம் காயமுற்றவர்களாக ஆண்டவரை இறுதி நாளில் சந்திக்கும்போது அவர்களது நேரிய வாழ்விற்கான பரிசாக நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வர். இதனைத்தான் திருவெளிப்பாடு நூலும் எடுத்துரைக்கின்றது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவும் இருவகையான மனிதரை எடுத்து காட்டுகின்றார். அதாவது இயேசுவின் பெயரை வைத்துக்கொண்டு நான் தான் அவர் என்று கூறி
மக்களை ஏமாற்றுபவர்களும், அவர் பெயரில் நம்பிக்கை கொண்டுள்ளவர்களை துன்புறுத்துபவர்களும், துன்ப நேரங்களில் காட்டிக் கொடுக்கும் பெற்றோரும், சகோதரர் சகோதரிகளும், உறவினர்களும், நண்பர்களும் முதல் வகையினர். இவர்கள் தரும் துயரங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டு இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் இறுதி வரை உறுதியோடு நிலைத்து நிற்பவர்கள் இரண்டாம் வகையினர். அப்படி இயேசுவின் பெயரில் நம்பிக்கை கொண்டு உறுதியோடு நிலைத்து நிற்பவர்கள் துயரங்களின் மத்தியில் தாங்கள் பயணித்த போதிலும் இறைவனின் உடனிருப்பு என்றும் அவர்களோடு இருக்கும் என்பதை இயேசு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. அன்பர்களே, இராணுவ வீரர் ஒருவர் தனக்கிருந்த சந்தேகம் ஒன்றை தீர்க்க குரு ஒருவரை சந்தித்து, உண்மையில் சொர்க்கம் நரகம் என்று இருக்கின்றதா என்று கேட்டார். அதற்கு அந்த குரு, நீ யார் என்று அந்த வீரரிடம் கேட்டார். அதற்கு, நான் ஒரு இராணுவ வீரர் என்று கூறினார். என்னது, நீ ஒரு இராணுவ வீரரா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட அந்த குரு, எந்த ஆட்சியாளர் உன்னை ஒரு இராணுவ வீரராக தேர்ந்தெடுத்தது? உன்னை பார்த்தால் ஒரு பிச்சைக்காரரை போன்று தெரிகிறதே என்றார். அதனை கேட்டதும் கோபம் தாங்காமல் தனது வாளை எடுத்தார். அதை பார்த்த அந்த குரு, ஓ, உன்னிடம் வாள் கூட இருக்கிறதா? பார்ப்பதற்கு அந்த வாள் மிகவும் கூர்மையானதாக இல்லையே. இதை வைத்துக்கொண்டு உன்னால் காய்கறிகளை கூட வெட்ட முடியாதே. நீ எப்படி என் தலையை துண்டிக்கப் போகிறாய் என்று கேலியாக கேட்டார். இதை கேட்ட வீரருக்கு இன்னும் அதிகமாக கோபம் தலைக்கேற தனது வாளை எடுத்து அக்குருவின் மீது வீச முயன்றார். அப்போது குரு அவரிடம், இங்குதான் நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார். குருவின் வார்த்தைகளை கேட்ட வீரர் சற்று சாந்தம் கொண்டு அவரின் ஒழுக்கத்தை அறிந்து மீண்டும் தனது வாளை உறையில் வைத்தார். இப்போது குரு, இங்குதான் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கின்றன என்று கூறினார். பின்பு அந்த வீரர், கோபமுள்ள இடத்தில் நரகமும் நற்குணம் நிறைந்த இடத்தில் சொர்க்கமும் உள்ளன என்பதை புரிந்து குருவின் முன் தலைகுனிந்து நின்றார். அன்பர்களே, கோபம், மமதை, ஆணவம், செருக்கு, சுயநலம், மிதமிஞ்சிய செல்வப்பற்று ஆகியவை உலகில் போர்களை தோற்றுவித்து பிரிவினைகளையும் பிளவுகளையும் உண்டாக்குகின்றன. இவைகளே நரகத்திற்கான வழிகளாக அமைகின்றன. இன்றைய உலகில் நாம் காணும் போர், மதவாதம், பயங்கரவாதம், தீவிரவாதம், முதலாளித்துவம், வர்த்தகச் சுரண்டல், நுகர்வு வெறி, மனித வர்த்தகம், இயற்கை அழிப்பு ஆகிய யாவும் இறைத்தந்தை படைத்த ஒன்றிணைந்த மனித குடும்பத்தை பல நூறு பிரிவுகளாக உடைத்திருக்கின்றன. இதன் காரணமாகவே முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகில் நிகழ்ந்து வரும் போர்களை அடிக்கடி கண்டித்து வந்தார். அதிலும் குறிப்பாக உக்ரைனில் இடம்பெற்று வரும் மதியற்ற போர் நிறுத்தப்படுவதற்கு உரையாடலில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்ததுடன், அந்நாட்டில் சிறுபிள்ளைத்தனமாக முதிர்ச்சியற்ற நிலையில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு எதிராகவும் தன் கண்டன குரலை எழுப்பினார். மேலும் உக்ரைனில் மட்டுமன்றி சிரியா, ஏமன் மற்றும் மியான்மார் ஆகிய நாடுகளிலும் இடம்பெற்ற போர்கள் நிறுத்தப்படவும் உரையாடலில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்தார். அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளை மையக்கருத்தாக கொண்டு நமது தாய் திரு அவை அண்மையில் வறியோர் தினத்தை சிறப்பித்தது. திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்தே ஏழைகளின் தேவைகளில் கவனம் செலுத்துவது கிறிஸ்தவ சமூகத்தின் சிறப்பு பண்பாக இருந்ததை கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் புனித பவுலடியார் சுட்டிக்காட்டியுள்ளார். அக்கடிதத்தில்
இயேசு காட்டிய அன்பின் அடையாளமாக எருசலேமில் உணவு பற்றாக்குறையால் மிகவும் அவதியுற்ற எருசலேம் சமூகத்திற்காக ஒரு சிறப்பு நன்கொடையை திரட்டுமாறு உள்ளூர் கிறிஸ்தவ சமூகத்தை திருத்தூதர் பவுல் கேட்டுக்கொள்வதையும் நாம் காண முடிகின்றது. இன்றைய உலகில் போர்கள்தாம் எண்ணற்ற மக்களை புலம்பெயரச் செய்து அவர்களை இல்லமற்ற வறியோராக்கி வருகின்றன என்பது திண்ணம். இன்று உலகில் 120 கோடி பேர் இல்லமற்றவர்களாக இருக்கின்றனர். வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்து செல்ல நிர்பந்திக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 8,93 லட்சம் பேர். இதில் 2,71 லட்சம் பேர் புலம்பெயர்ந்தோராக உள்ளனர். உலகிலுள்ள பெரும்பாலான சொத்துக்கள் சில 100 பேரின் கரங்களில் இருக்கின்றன. இதுதான் மனித சமூகத்தில் மிக பெரும் ஏற்றத்தாழ்வுகளை தோற்றுவித்து வருகின்றன. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சிந்தித்து பார்த்தால் தன்னலம்தான் என்பது புலனாகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில், உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாகச் சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் என்கிறார் புனித பவுலடியார். மேலும், உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் என்பதையும் நினைவுபடுத்துகின்றார். உழைக்க மனமில்லாமல் எந்த நேரத்திலும் சோம்பித் திரிவது பல்வேறு சமூக தீமைகளின் தோற்றுவாயாக இருக்கின்றன என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் கேட்ட கேள்விக்கு விழிப்பாயிருக்க வேண்டுமென்று பதிலளிக்கின்றார் இயேசு. ஆகவே நாம் விழிப்பாயில்லை என்றால் விண்ணக வாழ்வை இழந்து விடுவோம் என்ற பேருண்மையை நம் மனங்களில் இருத்திச் செயல்படுவோம். இயேசுவுக்காக இன்னலுறும்போது அவர் இறுதி வரை உடனிருந்து உன்னத வாழ்வுக்கு ஒப்புடன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை உறுதியாய் நம்புவோம். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்சாது ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவரான கடவுளுக்கே அஞ்சுவோம். அதற்கான அருள்வரங்களை ஆண்டவர் இயேசுவிடம் இந்நாளில் மன்றாடுவோம். விழிப்புணர்வே விண்ணக வாழ்வை தரும் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திரைப்படம் என்பது வெறும் திரையையும் தாண்டி அதிகமான செய்திகளை சொல்லக்கூடியது என்றும் அது ஆசைகள், நினைவுகள் மற்றும் கேள்விகளின் சந்திப்பாகும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 15 சனிக்கிழமையன்று உலக திரைப்படத்துறையின் நிபுணர்களின் குழு ஒன்றை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஆழமான மனித அனுபவங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படுத்தவும் திரைப்படம் வலிமையை கொண்டுள்ளது என்று உரைத்தார். சினிமா என்பது பொழுதுபோக்கு மற்றும் ஆழமான ஆன்மீக சிந்தனைகளையும் இணைக்கும் ஒரு கலைவடிவமாக எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தங்களின் சொந்த வாழ்க்கையையும் மனித நிலையின் சிக்கல்களையும் ஆராயுமாறு அவர்களை ஊக்குவித்தார்.
திரைத்துறைகள் போன்ற கலாச்சார இடங்களின் வீழ்ச்சி குறித்து கவலை தெரிவித்த திருத்தந்தை இந்த மதிப்புமிக்க கலை வடிவத்திற்கு அதிக ஆதரவை கோரியதுடன் சமூகத்தையும் மனிதநேயத்தையும் வளர்ப்பதில் அதன் பங்கையும் வலியுறுத்தினார். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அழகு, நம்பிக்கை மற்றும் உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் தங்களின் திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்றும், வன்முறை, வறுமை மற்றும் போர் போன்ற உலகின் சவால்களை எடுத்து காட்டுவதற்கு வெட்கப்படக்கூடாது என்றும் அவர்களிடம் தெரிவித்தார். திரைப்படம் என்பது ஆன்மீக கலையாக இருக்க வேண்டும் என்றும், மக்கள் ஆழமான அர்த்தங்களுடன் இணைவதற்கும் மனித அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் அது உதவ வேண்டும் என்றும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. திரைப்பட தயாரிப்பின் ஒத்துழைப்பு இயல்பு குறித்து எடுத்துரைத்த திருத்தந்தை, இயக்குநர்கள் முதல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரை சம்பந்தப்பட்ட அனைவரின் பங்களிப்பையும் தனது உரையில் பாராட்டி மகிழ்ந்தார். வாழ்க்கை மற்றும் கடவுளின் மறை உண்மைகளை தூண்டும் அமைதி, அழகு மற்றும் வியப்புணர்வை தூண்டும் திரைப்படங்களை உருவாக்குவதில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஊக்குவித்து தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றிய திருப்பீட பிரதிநிதி பேராயர் கபிரியேலே காச்சா அவர்கள், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையேயான மோதல்களுக்கு இரு நாடுகளின் தீர்வுக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தனது ஆதரவை மீண்டும் வலியுறுத்தியுள்ள பேராயர் காச்சா அவர்கள், அமைதி மற்றும் நிலைத்தன்மையை அடைய பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மோதலை தீர்ப்பதற்கு பலமல்ல, மாறாக பல்நோக்கு உரையாடல் மிக முக்கியமானது என்று கூறிய பேராயர் காச்சா அவர்கள், பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கு அண்மை கிழக்கின் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் நிவாரண முகமை செய்து வரும் பணிகளை பாராட்டி, மத்திய கிழக்கு நாடுகளில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் அதன் முக்கிய பங்கை வலியுறுத்தினார். அண்மை கிழக்கின் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் நிவாரண முகமை மீதான தாக்குதல்களை கண்டித்துள்ள பேராயர், அந்த அமைப்பின் பணி சுதந்திரமாகவும் மற்றும் மனிதாபிமான கொள்கைகளுக்கு ஏற்பவும் தொடர்வதை உறுதிப்படுத்த அனைத்துலக ஆதரவுக்கு அழைப்பு விடுத்தார். சூடான் மற்றும் தெற்கு சூடானில் உள்ள அரசியல்வாதிகள் மனித மாண்பை வியக்கத்தக்க வகையில் மதிக்க தவறியதற்காக அதன் ஆயர்கள் அவர்களை கடுமையாக கண்டித்துள்ளனர். சூடான் மற்றும் தெற்கு சூடான் ஆயர்கள் தங்கள் ஆண்டு நிறைமர்வு கூட்டம் முடிவடைந்த நிலையில் இரு நாடுகளிலும் அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளை தீர்க்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். மேய்ப்பு பணிசார் அறிக்கை ஒன்றில் இந்த அழைப்பை விடுத்துள்ள அதன் ஆயர்கள், குறிப்பாக சூடானில் வடக்கு டார்பூரில் விரைவு ஆதரவு படைகளால் நிகழ்த்தப்படும் வன்முறை மற்றும் அட்டுழியங்கள் தீவிரமடைந்து வரும் வேளை அங்கு மோசமடைந்து வரும் நிலைமை குறித்து தங்களின் பெரும் கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளனர். அமைதி மற்றும் மனித மாண்பை மதிப்பதற்கான அரசியல் விருப்பம் இல்லாததை விமர்சித்துள்ள ஆயர்கள், இரு நாட்டின் தலைவர்கள் தங்கள் மக்களின் நல்லிணக்கம், ஒன்றிப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவ்வறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் சர்கோதாவைச் சேர்ந்த 49 வயது நிரம்பிய கிறிஸ்தவரான ஹாரூன் ரெக்ஷாத் என்பவர் கடந்த 2 ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு பிறகு நவம்பர் 8 சனிக்கிழமையன்று தெய்வ நிந்தனை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அங்கு கடுமையான அழுத்தம் மற்றும் வன்முறை ஆபத்து நிலவிய போதிலும் தி வாய்ஸ் என்ற சட்டக்குழு ரெக்ஷாத்தை ஆதரித்ததன் விளைவாக அவர் இறுதியில் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் இப்போது விடுதலை அடைந்திருந்தாலும் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு மதச் சிறுபான்மையினர் சமூகத்தில் இருப்பதால் அவரது பாதுகாப்பு குறித்த கவலைகள் இன்னும் இருக்கின்றன என்றும் இது குறித்த செய்திக்குறிப்பில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.